ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு அப்பளம் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி அப்பளம். குறைஞ்ச பொருளை வச்சியே குயிக்காக பண்ணிடலாம். அதுவும் உங்களுக்கு நிழல்லே பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கங்க. அதை ராத்திரி ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். காலையில் எழுந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டம்ளர்னால் 200 கிராம் பச்சரிசி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் இந்த பச்சரிசியை போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நான் 2 ட்ரிப்பாக போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் 200 கிராம் எடுத்ததுனால நான் 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். நீங்கள் மிளகா போடாமையே செய்யலாம். இன்னும் மிளகா வேணும்னாலும் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நிறைய விட்டுறாதீங்க, கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கணும். இது பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சிடாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஸ்பூனில் எடுக்கிற பதம் இருக்கணும். அந்த இதில் இதை கரைச்சிக்கணும் தண்ணி விட்டு. இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் போதும். இது பச்சை அரிசினால் தண்ணி நல்லா இழுக்கும். உங்களுக்கு நடுவில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். விட்டுட்டு கரைச்சி பார்க்கலாம். தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அதை இப்படி கையில் வச்சு நல்லா இப்படி நிமிடி போடணும். நீங்கள் சீரகம் வேணான்னா ஓமம் கூட போட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். நீங்கள் இதை அரைக்கிச்சே கருவேப்பிலை கூட சேர்த்து அரைக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கலர் பச்சையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்க திக்காக இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதாங்க கரெக்டு பதம். இங்கே பாருங்கள், இதில் எடுத்தால் இப்படி இருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. சைடில் கேஸில் ஒரு குக்கர் வச்சு அதில் தண்ணி கொட்டிட்டு நடுவில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பானையிலையும் இதை வேக வைக்கலாம். இதை மாதிரி ஒரே சைஸ் தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக கையில் எண்ணெத்தை எடுத்துட்டு இப்படி துடைச்சிக்கணும். நீங்கள் எந்த சைஸ் தட்டில் வேணாலும் பண்ணலாம். சின்ன தட்டு இருந்தாலும் சின்னதாக பண்ணலாம், பெருசு இருந்தாலும் பெருசாக எண்ணெய் தொடைய வச்சுக்கலாம். சைடில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இந்த மாவை எடுத்து 2 ஸ்பூன் விட்டுங்க. நீங்கள் தட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு விட்டுக்கலாம். 2-2.5 ஸ்பூன். தட்டு சின்னதாக இருந்தால் 1 ஸ்பூனே போகிறேன். இதை இந்த ஆப்பத்துக்கு அப்படி ஆப்பச்சட்டியில் அப்படியே நல்லா சுற்றி விடுவா பாருங்க, அதை மாதிரி. அப்போ உங்களுக்கு அது ஈக்குவலாக வந்துடும். பெரிய சைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம், சின்ன சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நல்லா மாவை சுற்றி விட்டுட்டு இதில் வச்சிடுங்க. இதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணும். ஒரே நிமிஷம்தாங்க ஆகிடும் அது. இது பாருங்க, கத்தியில் ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுட்டேன். இப்போ இப்படி கையில் எடுத்தாலே இதை எடுத்து நல்லா வந்துடும் பாருங்க. அப்படியே ஷீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா பண்ணி எடுத்துட்டாச்சு. இதை ஃபேன் காற்றுலையும் காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால்கனியில் வெயில் இருந்தாலும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வெயிலில் காயிட்டோம். காஞ்சதும் பொச்சி காமிக்கிறேன். இதை பாருங்கள், இது எல்லாம் நல்லா காஞ்சி எடுத்து சைடில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன்.
எவ்வளோ பெருசாக புரியுது பாருங்க. சுவையான அரிசி அப்பளம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.